மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபோன் ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆப்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, இமேஜஸ் எவ்வளோ ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வரிசையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எதை கிளியர் பண்ணால் நம்ம ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கே இதை பார்த்தாலே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்ல இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம் மொபைலில் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயிலாக ஷோ ஆகுறது இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்க்கறது மூலியமாக எதை கிளியர் பண்ணால் நம்ம ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா கொடுக்கக்கூடாது, கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் கேட்ச் அப்படின்றத நீங்கள் ஆப்ஸ்க்கு எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகும். அதனால இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மொபைலில் தேவையில்லாத ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸு, ஆடியோ இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீசென்ட்லி டெலிட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறம் அது ரீசென்ட்லி டெலிட்டரில் போய் ஆட் ஆகும். அதனால் அங்கேயும் நீங்கள் டெலிட் பண்ணணும். அங்கே டெலிட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அங்கேயுமே பார்த்து ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் முக்கியமாக உங்களுக்கு ஸ்பேஸை அதிகமாக பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபோட்டோ, வீடியோஸு, ஃபைல்ஸு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நீங்கள் நிறைய குரூப்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணுங்கள், தேவையில்ல அதெல்லாமே. அப்படி கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.